நம்பிக்கை என்பது அன்பை போல யாரையும் அன்பு செய் என்று கட்டாயப்படுத்த முடியாது. ஆண்டவரும் இதைதான் செய்கிறார். அவரில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது நம் ஆன்மாவை காத்திட விழிப்புணர்வு வரும். என் காவல் தூதர் என்னை நரகத்திற்கு அழைத்து சென்றார். நம் அளக்க இயலாத பரந்த இடம். அங்கு பல்வேறு சித்திரவதைகளை ஆன்மாக்கள் அனுபவிக்கின்றனர். முதல் வேதனையே கடவுளை நித்தியத்திற்கும் இழந்துவிட்டோமே என்பதுதான். இரண்டாவது மனசாட்சி குத்திக்கொண்டே இருக்கும். 3 ஆன்மா அங்கு எப்படி சென்றதோ அப்படியே மாறாமல் இருக்கும். 4வது நெருப்பு அவர்களை துளைக்கும், ஆனால் ஆன்மாவை அழிக்காது. அதாவது ஆன்மா எரிந்து கொண்டே இருக்கும். இது கடவுளின் கோபம். அடுத்து ஒரே இருள். ஆனால் ஆன்மாவும் சாத்தானும் அருகில் இருப்பவரை காண்பர். வெறுப்பு, பகை, நம்பிக்கையின்மை, கடவுள் மேல் வெறுப்பு என நிராசையுடன் ஆன்மா சாத்தானுடன் நித்தியத்திற்கும் இருப்பது கொடுமை. எனவே அன்பின் ஆழம் அறிய, அதற்காக அது சகித்த துன்பத்தின் அளவை பாருங்கள். இந்த துயரத்தில் நாம் அகப்படாமல் காப்பாற்றவே ஆண்டவர் அளவற்ற பாடுகளை அனுபவித்தார்.